நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துன்னு எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆதாரமாக நிரூபிச்சிடுறாங்க. நானும் வீட்டில் இருந்தேன், ஃபோனும் வீட்டில் இருந்துச்சு. அப்போ எப்படி இதை இது பண்ண முடியும்? இது உங்களுக்கும் நல்லா தெரியும். சொல்லுங்க நீங்களே. வெண்பா கிட்ட ஒரு பக்கம் கேட்குறாங்க. வெண்பா வந்து இங்கே தான் இருந்தாலும் சொல்கிறாங்க. வெளியே சிசிடிவி கேமரா இருக்குது, அதில் போய் பார்த்தாலும் வீட்டை விட்டு போன மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஆனால் கார் மட்டும் நைட்டு வெளியே போயிருக்கு. நீங்கள் தான் அக்கா இதுக்கு பதில் சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியை பிடிச்சின்னு கேட்குறாங்க. ராஜேஸ்வரி என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே பிதி பிளிங்கி போயிட்டு கதி கலங்கி போய் நின்று இருக்காங்க. இதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்து மாஸ் என்ட்ரியில அழகா நல்லா கியூட்டா ஒரு பக்கம் இங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் வாட்ச்மேன் அப்படின்ற ஒருத்த உள்ள நுழையிறான். ஏன்னா அந்த பிரச்சனை வரும். ராஜேஸ்வரி இருந்துன்னு மல்லி இதை எப்படியான ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிருவா, நம்ம சொன்ன டைமுக்கு அவன் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைம் வாட்ச்மேன் வந்துட்டு, சார் இதை நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் சொல்கிறேன் ஐயா நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஐயான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க சார், நீங்கள் என்ன வேலையை விட்டு நிறுத்தினாலே எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த அம்மா வந்தாங்க, இப்படி பண்ண சொன்னாங்க, சாவி க்ளோஸ் பண்ண சொன்னாங்க, ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்ப சொன்னாங்க. அவங்க சொன்னதை அப்படியே நான் அச்சு பிளராமல் ஒரு பக்கம் கச்சிதமாக செஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஐயா, அவங்க சொன்னதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதனால கடுப்பாயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துன்னு, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்படி தானே ரிசைன் பண்ணுவாங்க, அதுக்கு ரிசைன் லெட்டரை நான் எட்டுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நீ இந்த வேலையில் இருக்கலாம், ஏன்னா உண்மையை பேசுற உன்ன மாதிரி ஒரு நேர்மையான ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னு அவன் எதிர்பார்த்தான். போடா வெளியே, ஏன்னா நீ வாங்குற வரையும் வாங்கி தின்னு போட்டு இப்போ வந்து நல்ல மாதிரி வந்தா அது என்ன விதத்தில் தப்பு செஞ்சுவேன், தப்பா ஒத்துக்கிட்டா அவன் திருந்துருவான்னு அர்த்தம். ஆனால் நீ தப்பா ஒத்துக்கிற மாதிரி தெரியல, உனக்கு யாரை வர வச்சுக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்ல உடனே பார்த்தேடா உன் பொண்டாட்டி இப்போ சொல்கிறத பார்த்தா நான் தான் இவனுக்கு ஏதோ காசு கொடுத்து இந்த மாதிரி வந்து சொல்கிறா அப்படின்னு சொன்ன மாதிரியே சொல்கிறான். சரி ஆதாரம் என்ன இருக்குது, ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கன்னு சொல்ல உடனே ஒரு பக்கம் கதிகலிங்கி போய் நின்று இருக்கான். வாட்ச்மேன் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, நம்மக்கிட்ட ஆதாரம் வேறு எதுவும் இல்லையே, என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருக்காப்புல. யோசிச்சு நல்லா முடிவு ஒன்று சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து சைலண்டாக நின்று இருக்காங்க. ராஜேஸ்வரியும் ரஞ்சிதும் ஒரு பக்கம் கோபமாக மேலே போயிடுறாங்க. இதே விஜய் இருந்துன்னு, உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, உங்களால் திட்டத்துக்கும் மனசு வர மாட்டேங்குது, எதுவும் மனசு வர மாட்டேங்குது கோச்சுன்னு போயிடுறாரு. உடனே நம்ம மல்லி கொஞ்ச நேரம் விஜய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பூரத்தை அப்படியே தட்டில் ஏற்றின்னு போகிறாங்க. அந்த கற்பூரத்து மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இது எதுவுமே நான் பண்ணலை, உங்கள் சொத்தோ உங்கள் அந்தஸ்தோ உங்கள் எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான பாசம் உண்மையான அக்கறை இது மட்டும்தான் எனக்கு முக்கியம், மற்றபடி எனக்கு முக்கியம் இல்லை, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா செருப்பு எடுத்து அடித்த மாதிரி இருக்க ஒரு பக்கம், இந்த மாதிரி ஒரு பக்கம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நச்சுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டாப்புல. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நான் பண்ணுறது எல்லாமே நல்லது தான் பண்ணுவேன், அதை தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நச்சுன்னு கும்முன்னு ஒன்று செஞ்சு விட்டாங்க. அப்படி என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக மல்லிகிட்ட போய் பேசுகிறாங்க வெண்பா. இந்த அம்மா அங்கே பாருங்க, நீங்கள் சத்தியம் பண்ணீங்களா அதே மாதிரி அவங்கள சத்தியம் பண்ண சொல்லுங்க, அப்போ தெரியல யார் பண்ணாங்க யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ உண்மையெல்லாம் வெளியே வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நீ சொல்றதும் கரெக்ட் தான், இல்லை பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போய் நின்று இருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போன்னு சொல்லிட்டு இல்லையே கடவுளே, நமக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துனே இருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு எண்டு காடே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுக்குமே எண்டு இல்லைங்க, எல்லாமே இப்போதான் ஆரம்பமாக என்றைக்குமே நம்ம ஈஸியாக முடிக்க முடியாது, ஏன்னா ஆரம்பிக்கிறது ஈஸி, அதை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தத்துவம் சொல்லுவாங்க. அதே போல தாங்க அந்த வாழ்க்கையும் ரொம்ப தத்துவமாக போயின்னு இருக்கு. நம்ம மல்லி இருந்து ராஜேஸ்வரியை சத்தியம் பண்ண சொல்கிறாங்க. அவங்க சத்தியம் பண்ணுற மாதிரியே தெரியல, ஒரு பக்கம் ஆக்ஷன் பண்ணே இருக்காங்க. ஒரு பக்கம் ரஞ்சி இருந்து கண்ணு எடுத்து குத்திட்டு போகுது, எதனா ஒரு ஆயிருப்போது, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொசன்னு பேசுனுங்கிறாங்க. ரஞ்சி இருந்து பயம் வந்துருச்சு. ஒரு பக்கம் ராஜேஸ்வரிக்கு அள்ளு விட்டுறது, என்னடா சத்தியம் பண்ண சொல்கிறா, அது பண்ண சொல்கிறா, இது பண்ண சொல்கிறா, நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம போய் சத்தியமே வச்சதுலே அடா ஸ்கூலில் எத்தனை போய் சத்தியம் வச்சுக்கிறான், விடா சத்தியத்தை அப்படின்னு கையை தூக்குறாங்க. அப்படியே கை சுழுக்கு பிடிச்சது. ஐயோ விஜய் நான் உண்மையாக சொல்லிடுறேன் விஜய், இந்த வீட்டில் வைக்கிறது பிடிக்கல, அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன், இதுக்கு இவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு உண்மையாக சொல்லிடுறாங்க. செருப்பால் வச்ச மாதிரி இருக்கு முக்கிய விஜய்க்கு. இனிமேல் என்ன பண்ண போறாரு எது பண்ண போறாரு அதான் வெயிட்டிங் கால். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.